ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பாவம் செய்ய முடியுமா? ரட்சிக்கப்பட்ட ஒருவன் கோபப்பட மாட்டான், இச்சிக்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான் என்றெல்லாம் சிலர் தவறாக எண்ணுகிறார்கள். அதற்கு ஆதாரமாக தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்ற வசனத்தை காண்பிப்பார்கள். இந்த வசனத்தின் கருத்து என்னவெனில், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய விரும்ப மாட்டான் என்பதுதான். அவனுக்குள் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறவராய் இருக்கிறார். பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், மட்டுமல்ல சிட்சிக்கவும் செய்கிறார். மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதவைகளாயும் உள்ளத்தை கடன்படுத்துகிறதாகவும் இருக்கின்றன. கர்த்தர் இந்த அசுத்தமான உலகத்தில் பரிசுத்தமாய் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நாம் கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்தாலும் பாவம் மெதுவாய் உட்பிரவேசித்து விடுகிறது. பாவம் செய்கிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். ஒவ்வொரு நாளும் நம்மை தேவ சமூகத்தில் நிறுத்தி, என்னிடத்தில் தேவனை வேதனைப்படுத்தும் வழி இருக்கிறதா, வீண் வார்த்தைகள் பேசி இருக்கிறேனா, பார்வையிலும் செயலிலும் பரிசுத்தம் இருக்கிறதா என்றெல்லாம் ஜெபத்தில் ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்த வேண்டும். ஒரே நாளில் நாம் பரிசுத்தத்தில் பூர்ணம் அடைந்து விடுகிறதில்லை. அனுதினம் கழுவுதல், சுத்திகரிப்பு, அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை, தீர்மானங்கள் ஆகியவை நம்மை பூர்ணத்தை நோக்கி வழிநடத்தக்கூடியவையாய் இருக்கின்றன. தேவ பிள்ளைகளே, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வழுக்கும் இடங்களுக்கும் சறுக்கலான பாதைகளும் அநேகம் உண்டு. நாம் கவனித்து நடந்தோமானால் விழ வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லவரான பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை விட்டு வழி தவறி நடந்த தருணங்களுக்காக உமது மன்னிப்பையும் புதுப்பிக்கப்பட்ட ஆவியையும் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, உமது கிருபையினால் தான் நாங்கள் இந்த நாள் வரை வந்திருக்கிறோம். எங்கள் வாழ்வில் வெற்றிகரமாகவும் முழுமையாகவும் நிறைவு செய்ய எங்களுக்கு உறுதியான மனநிலைமையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய வழியில் நடக்காமல் உம்முடைய வழியில் எங்களை நடத்தி அருளுங்க. ஆண்டவரே, மனம் திரும்புதல், விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் மூலமாக எங்கள் மனதையும் இருதயத்தையும் சுத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்தல்ல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உம்மோடு தொடர்ந்து நேரத்தை செலவிடவும் நாங்கள் செய்யும் அனைத்திலும் உமக்கே முதலிடம் கொடுக்கவும் உமது கிருபையை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வெளியூர்களில் விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவர்கள் நல்ல சுகத்தோடும் விசுவாச நண்பர்களின் ஐக்கியத்தோடும் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய நல்ல ஞானம் கிருபைகளை கர்த்ததாமே தந்தள்ளி அவர்களை போதித்து நடத்தியல்லவும் வீணாக பொழுதை கழிக்காமலும் சமூக வலைத்தள பாவங்களில் சிக்கிவிடாதபடி தங்களை காத்து கொள்ளவும் தேவரீர் வழிநடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் நோய் தொற்றுகளினால் பாதிக்கப்பட்டு சரீர வேதனையோடு வாழுகிறவர்கள், இருதய நோய், சிறுநீரக நோய், கேன்சரினால் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்கள், தொடர் சிகிச்சையில் இருக்கும் ஒவ்வொருவரையும் தேவரீர் உங்கள் தழும்புகளால் குணப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ இரக்கம் செய்திடுங்க. அப்பா, குடும்பங்களில் சமாதான பிரபுவின் ஆளுகை தந்தள்ளி இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காண செய்து ரட்சிப்பில் கலிகூற செய்தல்லுங்க. அப்பா, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், தொழில், வியாபாரம், விவசாயம் வளர்ச்சி அடையவும், தொழில் நஷ்டமடைந்து கடன்பட்டுள்ளோர் அவற்றிலிருந்து மீண்டு வருவதற்கான கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா, வேலைக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்தலை செய்யவும், வேலை கிடைத்தவர்கள் மன உளைச்சலின்றி உண்மையாய் நீதியாய் தங்களுடைய பணிகளை செய்யவும் ஜெபிக்கிறோம். அப்பா, ஊழியர்கள், மிஷனரிகள் ஊழிய பாதையில் தேவன்தாமே திறந்த வாசலை தந்தள்ளவும், கர்த்தர் ஊழியர்களை உங்கள் கரத்தில் எடுத்து பயன்படுத்தவும், தேவனுடைய நாம மாத்திரம் பிரஸ்தாபப்படுத்தப்படவும் வேண்டுதல் செய்கிறோம். கர்த்தாவே, திருமண வயதில் வாழ்க்கை துணைக்காய் காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கு ஏற்ற துணையை தந்தள்ளுங்க. பேறுகாலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஸ்திரீகளின் பயங்கள், பலவீனங்கள் நீக்கி சுகப்பேருண்டாக செய்ங்க. பிள்ளை செல்வத்துக்காக நெடுங்காலமாய் ஜெபிப்போரின் கண்ணீர் துடைக்கப்படவும், சந்தான விருத்தி அடையவும் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், தேசத்தில் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்கள் உண்மையாய், நீதியாய், நேர்மையாய் செயல்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், சமாதான பிரபுவின் ஆளுகை தேசத்துக்கு வேண்டும் எனவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.